அவ எப்பவுமே தப்பாதான் யோசிப்பா அப்படிங்கிறத சரி எழுதிட்டாங்க இல்லையா? பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பெண் காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிக்கிறா அப்படின்னா வாசல் தொளிச்சு கோலம் போட்டு சமையல் செஞ்சு துணி துவைச்சு விலைக்கு கழுவி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு புருஷனை வேலைக்கு தாட்டி விட்டு மாமியாருக்கு சோறு எடுத்து வச்சு மாமனாருக்கு வேலைக்கு தாட்டி விட்டு ஸோ நிறைய வேலை, ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டாவ அப்படியே ஒரு 2 மணிக்கு மேல அப்படியே தலை சாஞ்சு படுக்க போவா இல்லையா? அது பாய் விரிச்சலா படுக்க மாட்டா, அப்படியே நார்மலா போய் ஒரு சோஃபாலையோ இல்லை ஒரு சேர்லையோ அப்படியே உட்கார்றது சாயறது. ஸோ இந்த மாதிரி சாயும் போது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கணவரோ ஒரு மாமியாரோ ஒரு புருஷனோ ஸோ வந்து ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ அவ யோசிச்சிருக்க மாட்டா. அந்த 2 மணிக்கு போய் படுக்கிறா இல்லையா, அப்ப லைட்டா அப்படியே யோசிச்சு பார்ப்பான், அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, இது எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். ஸோ அவ எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பின்னாடி யோசிச்சு கரெக்டான முடிவெடுப்பா இல்லையா? அதைத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு. நம்ம ஆளுங்க இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண் புத்தி பின் புத்தி எப்பவுமே பின்னாடி யோசிக்கிறத திருப்பி போட்டு அவ எப்பவுமே தப்பாதான் யோசிப்பா அப்படிங்கிறத சரி எழுதிட்டாங்க இல்லையா? ஜெய்ஹிந்த்.